ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா 2 பேரோட உட்காந்துருக்காளேன்னு நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா தூங்கலை வேணுங்க. நைட்டு தான் எடுக்கிறேன். ஸோ 2 பேரும் வந்து பக்கத்தில் கம்பெனி கொடுக்குறாங்க. நம்மளோட முதல்ல இருந்தது வந்து கொடுத்துட்டோம். அது ரொம்ப சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப இரிட்டேட் ஆகிற அளவுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சா, அதனால சரி முதல் இது வந்து S360 கிட்டத்தட்ட 5 வருஷம் நல்லா ஓடிச்சு. அடுத்தது வாங்கினது வந்து எனக்கு அவ்வளோவா வாங்கின பேர்லேருந்து பெருசாக அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால அதை கொடுத்தாச்சு. ஓவர் சவுண்டு நம்ம போட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு சத்தம் வருது. ஸோ அதனால அதை வந்து மற்றபடி ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. சவுண்டு பொறுக்க முடியாதனால இப்போ தீபாவளி சேலில் சரி வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா iLife இந்த மாடல் வந்து. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ப்ளஸ் டஸ்ட் வந்து இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மாடல். இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா A30 Pro iLife. இதுக்கு வந்து நாளைக்கு டெமோக்கு வராங்க, அவங்க கம்பெனி பர்சன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே வீடியோ எடுக்கிறேன். இல்லை அவங்க சில பேர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் மெயின் யூனிட். எனக்கும் இதை பற்றி டீட்டெயில்டெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்க ஐடியா வச்சு சொல்கிறேன் நான். ஸோ இது வீல், இது வந்து இந்த ரொட்டேட்டிங் ப்ரஷ்ஷு. இது சில இதில் வந்து போன இதில் எனக்கு இந்த ப்ரஷ் வந்து 2 சைடில் இருக்கும். இதுதான் டஸ்ட் கலெக்ஷன் ப்ளஸ் வாட்டர் டேங்க் ரெண்டுமே இங்கே இருக்கும். நம்ம மாப்புமே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து இதில் தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் யூனிட். போன தடவையுமே ஒயிட் கலர் தான். கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நல்லா அழுக்கு தெரியும். பிளாக் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 3-4 ரேட்டு ஜாஸ்தி. ஸோ கலரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் வாங்கியாச்சு. ஸோ இது டீட்டெயில்டான இது எப்படி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு டெமோ வர்றப்ப எடுக்கிறேன். இல்லைன்னா நான் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் எப்படி அப்படின்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜிங் யூனிட் ப்ளஸ் இதில் தான் வந்து டஸ்ட் கலெக்ஷனுக்கான பேக்குமே கூட இருக்குது. போன தடவை இருந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளீனிங் முடிஞ்சதும் எடுத்து டஸ்ட்பினில் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேக் கொடுப்பாங்க அவங்க, அது வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் காட்டுறேன். ஸோ அது இதில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லிலாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை இது பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே டீட்டெயிலாக நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் ப்ளஸ் அந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிறது. ஸோ இங்கே தான் வந்து இதுதான் சார்ஜிங் இது. ஸோ ஓகே, வெறும் சார்ஜிங்னா ஒரு சின்னதான். பழைய இதில் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு தான் இருக்கும், இந்த ஒரு போர்ஷன் மட்டும். இது அந்த டஸ்ட்டும் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறனால இவ்வளோ பெரிய இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த டஸ்ட் கலெக்ட் ஆகும். 5 பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்போசபிள். ஆக்சுவலாக எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் இப்படி. ஸோ நம்ம டஸ்ட் வந்து இதில் கலெக்ட் ஆகும். கரெக்டாக எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹோல் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு இப்படி கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அது கூட வந்த டஸ்ட் பேக். பரவாயில்ல, அவங்களே ஒரு 5-6 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து டெமோவில் நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து கிளீனிங் ப்ரஷ், கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே ஒரு இது வரும். இது வந்து ஹெப்பா ஃபில்டர். ஸோ ஏற்கனவே அதுக்குள்ள ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன், அது போக எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. பழைய இதில் பார்த்தீங்கன்னா லெங்க்த்தியாக இருக்கும் இந்த ஹெப்பா ஃபில்டர். இது வந்து ஒரே ஒரு பீஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாப்பிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க போல். இது வந்து கீழே அந்த வாட்டர் டேங்க் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து வைக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. நான் யூடியூப்லலாம் வீடியோ பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரே அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாப்பிங் அண்டு கிளீனிங் ரெண்டுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கார்பெட்லாம் இருக்கிறனால வெட்டாக இருந்தால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. நம்ம பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்காத ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படிங்கிறனால அவங்களே எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதாக ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்களா, சரி நானே புக்கெல்லாம் படிச்சுட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கே ஆன் பண்ணி விட்டுறலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை திறந்துட்டு அங்கே கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட் பேக் வந்து இந்த இடத்துல மாட்டணும், சைடில் ஹோல் இருக்குது. க்ளீனிங் பண்ணி முடித்தோடனே செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதில் க்ளீன் பண்ணது வந்துடணுமா, இல்லை 2-3 வீக்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணுமா, இல்லை 2-3 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மாப்பிங் எல்லாம் போட்டு விடலை, சார்ஜ் அதில் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது. ஆன் பண்ணோடனே இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேப்பிங் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா வீடு ஃபுல்லுமே ஒரு தடவை மேப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் க்ளீனிங் பண்ண ஆரம்பிக்கும். சவுண்டு இல்லாமல் இருக்குது, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்மி சவுண்டு தான். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது டீட்டெயிலாக நான் இன்னொரு தடவை வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா அவங்களும் வரல பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி மாப்பிங் எல்லாம் போட்டு விடலை, ஏன்னா கார்பெட் ஏரியாலாம் மாப் போட்டால் ஈரமாயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் போடணும். 2-3 நாள் வெறுமனே இப்படி தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ மாதிரி வீடியோ நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது வந்து போட்டேன், சார்ஜ் இருந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கு. மேலே வந்து இதில் இருக்க குப்பையெல்லாம் அது செக்ஷன் பண்ணி அந்த பேக்குக்கு எடுக்குது பாருங்கள், அதோட சவுண்டு வரும். அதான் திறந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்குமே கூட நமக்கு ஆப்ஷன் இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை அதில் இருக்க குப்பை இந்த பேக்கில் எடுத்தால் போதுமா, இல்லை 1 வீக் ஒரு தடவையான, அதை வந்து நமக்கு இருக்க குப்பையை பொறுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் காலி ஆகிடுச்சின்னு தானே வந்தது, இப்போ திருப்பியும் சார்ஜ் ஃபுல்லானதும் அதுவாகவே போய் பாக்கி ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து தானாகவே டாக்கு வருது பாருங்கள். இதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலுமே கூட கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன்லேருந்தும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக இன்னொரு தடவை மாப்பிங் எல்லாம் போடுறப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.